Taste the Daily. வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் விவசாயத்தில் பிரதிநிதிகள், மீனவ கூட்டமைப்புகள், அனைத்து வர்த்தக பிரிவுகள், பொறியாளர் தற்கொலை சங்கங்கள், தொழிலாளர் நலச்சங்கம், கூட்டுறவு சங்கங்கள், இயற்கை விவசாய சங்கங்கள், கரும்பு நலச்சங்கம் என்ற பல்வேறு விவசாய அமைப்புகளோடும் இதேபோல் தொழில் நிறுவனங்கள் சார்ந்தவர்களும் கட்டுமான பிரதிநிதிகளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடினார்கள். இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு அந்த தொழிலாளர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் மனுக்களாக கொடுக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த 4.5 ஆண்டுகளில் அதாவது விவசாயம் அழிந்து விட்டதாகவும் திமுக அரசு இதற்கு முழுமையான காரணம் என்று தமிழக காவிரி பாசன விவசாய சங்கங்கள் குற்றம் சாட்டி இருக்கிறது. கடந்த 2023 கடும் மழை பொழிவு பெய்த காரணத்தினால் நிவாரணம் பயிர் காப்பீடு எதையுமே இந்த அரசாங்கம் வழங்கவில்லை. டெல்டா மாவட்ட விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதே போன்று 2023, 24, 25 ஆண்டுகளிலே மராமத்து பணிகள், அதாவது குடிமராமத்து பணிகளை திமுக அரசு முறையாக செய்யவில்லை. இதனால் கடைமடை வரை நீர் செல்வதற்கு, பாசன வசதிகள் செல்வதற்கு பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தரப்பிலே வேதனை தெரிவித்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே குடிமராமத்து சரியாக செய்யப்பட்டது. ஏரிகள், ஆறுகள், கால்வாய்கள் அந்த சரியான முறையில் தூர்வாரப்பட்டதால் கடைமடை வரை நீர் சென்று விவசாயிகள் செழிப்பாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பயிர் காப்பீடு என்பது விவசாயிகளுக்கு திமுக ஆட்சி மோசடி செய்திருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் விவசாயிகளுடைய குறைதீர்ப்பு கூட்டம் என்கிற பெயரிலே அவர்கள் அலட்சியப்படுத்துவதாகவும் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதையும் செய்யவில்லை என்று விவசாயிகள் கோரிக்கை மனுக்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வழங்கியிருக்கிறார். அதே போன்று மாவட்ட அளவிலே இருக்கக்கூடிய பயிர் காப்பீடு என்பது திமுக இருக்கக்கூடிய அவர்கள் நிர்வாகிகளுக்கு வழங்குகிறார்கள் தவிர சாதாரணமாக விவசாயம் செய்யக்கூடிய அடிப்படை விவசாயிகளுக்கு அதுதான் வழங்க வேண்டுமே தவிர திமுக நிர்வாகிகளுக்கு வழங்கக்கூடாது என்பது தெரியாமல் அதிலும் திமுக அரசு அரசியல் செய்து வருவதாக மாவட்ட அளவிலே விவசாய அணிகளுக்கு விலையில்லாமல் வழங்கப்படக்கூடிய விதை, உரம், அதே போன்ற விவசாய கருவிகள் திமுகவினரை முழுமையாக பயனடைவதாகவும் இதனால் பெருமளவிலே விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்ற மயிலாடுதுறை மாவட்டத்திலே மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது. இதற்கான வரி விதிப்பிலும் அதே போன்ற தொழில் நிறுவனங்களை ஏற்படுத்துவதிலும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதனை செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதே போன்று இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு இயற்கை சார்ந்து விடுவிக்கக்கூடிய பொருட்களுக்கு உரிய விலை இல்லை, அவற்றை பாதுகாத்து வைப்பதற்கு திறமைகள் இல்லை என்று பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் 2026 நீங்கள் முதலமைச்சராக வருகிற போது செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசுகிற போது கண்டிப்பாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் விவசாய சங்கங்கள் 17 அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு ஆலோசனை கூட்டத்தை பங்கேற்கின்றீர்கள். தொடர்ந்து நான் இந்த கோயம்புத்தூர், விழுப்புரம், கடலூர், அரியலூர் இன்றைக்கு மயிலாடுதுறை முடித்துவிட்டு அதே போன்று திருவாரூர் சொல்லுகிறேன். செல்லுகிற இடங்களெல்லாம் எழுச்சியோடு இருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கைகளை 2026 நான் சரி செய்து கொடுத்தேன் என்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். விவசாயத்தின் மீது ஈடுபாடு கொண்டவன் நானும் விவசாயம் செய்து வருகிறேன். எனக்கும் விவசாய கரும்பு, நெல், அதே போல பாக்கு போன்ற பயிர்களை செய்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விவசாயிகள் ஆரவாரமாக கைத்தட்டி ஒரு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். விவசாயிகள் மத்தியிலே எழுச்சியோடு இன்றைக்கு 2026 நீங்கள் அரியணை ஏறுவது உறுதி என்று ஒவ்வொரு விவசாயிகளையும் பேசுவதை காண முடிந்தது. தொடர்ந்து இன்றைக்கு திருவாரூரில் இன்று மாலை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.